என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மகர ராசியில் பிறந்த அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவிக்கின்றேன். இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா, இந்த ஆணி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் இந்த ஆணி மாதத்தின் பலன்களையும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று இப்போது பார்க்கலாம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. என்னென்னா, உங்கள் ராசி அதிபதி செல்வாக்கு ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கார். அப்படி இருக்கும்போது செல்வாக்கும் மிகப்பெரிய அந்தஸ்தும் இந்த ஆணி மாதத்தில் உங்கள் இல்லம் தேடி வருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, 3ஆம் இடத்துக்கும் அதாவது 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசி பார்க்குறாரு. என்ன ஒரு மிகப்பெரிய யோகம்! மிகப்பெரிய ஒரு யோகஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாருங்க இந்த குரு பகவான். இப்படி இருக்கிறதுனால இந்த குரு திசை இப்போ உங்களுக்கு நடந்துன்னு வச்சுங்களேன், நீங்களும் எத்தனையோ காடு தோட்டங்கள் வாங்குவீங்க. காடு தோட்டங்கள் என்றால் வெறும் காடு தோட்டம் அல்ல, எத்தனையோ தென்னை மரங்கள், எத்தனையோ கிணறுகள், ஆடு மாடு, குறைவில்லாத செல்வங்கள், இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல பலன்களே அமையப்போகுதுங்க இந்த ஆணி மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் புத்திர பாக்கியம், அதாவது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை திருமணமாகி எத்தனையோ வருடங்களாகியும் இந்த புத்திர பாக்கியம் இதுவரை இல்லை என்றால் இந்த ஆணி மாதத்தில் இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் நல்ல மழலை செல்வம் உங்கள் இல்லம் தேடி வரப்போகுதுங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்தை எப்படி ஒரு பாராட்டுறதே தெரியல. அதாவது 4ஆம் இடத்துல சொத்து சுகஸ்தானத்தில் நிலமகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கார். இப்படி இருக்கிறதுனால எத்தனையோ இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ நல்ல நல்ல வண்டி வாகனங்கள் கூட வாங்குவீங்க. இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்துக்கும் இவரே அதிபதி. சுகஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் இந்த நிலமகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை இந்த ஆணி மாதத்தில் தரப்போகிறாருங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும், அதாவது பஞ்சமஸ்தானத்துக்கும் ஜீவனஸ்தானத்துக்கும் அதிபதியாகிய சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய இந்த புதன் பகவான் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இந்த 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக பிதிருகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இந்த மூவரும் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. அதாவது புதன் பகவானும் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும். நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேங்க, இந்த 6ஆம் இடம் மிகப்பெரிய தொழில் ஸ்தானத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். 6ஆம் இடத்து அதிபதி சத்துருஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறாரு, எத்தனையோ ஒரு எதிர்ப்புகள் வந்துருமா அப்படிலாம் நினைக்க வேண்டியது இல்லைங்க. உங்கள் தொழில் ஸ்தானம் ரொம்ப உயர்ந்த நிலைக்கும் மிகப்பெரிய அந்தஸ்துக்கும் செல்ல போகுதுங்க இந்த ஆணி மாதத்தில். இதை அடுத்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. எப்படின்னா, இந்த கேது பகவானோடு இணைந்து ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவானோடு இணைந்து மிகப்பெரிய யோகஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த கேது பகவானும் சந்திர பகவானும். இந்த கேது பகவானையும் சந்திர பகவானையும் இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பார்க்குறாருங்க. இப்படி இருக்கிறதுனால இந்த கேது திசையோ சந்திர திசையோ இந்த ஆணி மாதத்தில் நடந்துன்னு வச்சுங்களேன், இதுவரை அதாவது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை திருமணம் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருந்தால் இந்த ஆணி மாதத்தில் நல்ல நல்ல வரன்கள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகுதுங்க. நல்ல மன வாழ்க்கை அமையப்போகுதுங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனையோ நல்ல பலன்கள் இந்த ஆணி மாதத்தில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நடக்கப் போகுதுங்க. மேலும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த ஆணி மாத கிரக நிலைப்படி எல்லா செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வணங்கி வாழ்த்துகின்றேன். மேலும் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகின்றேன். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.